இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த சிலை நம்ம இடத்துல கிடைச்சதால இது நமக்கு தான் சொந்தம்னு போலீஸ் வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சுல. இப்ப என்ன அதுக்கு? ஏ நீ அவசரமா எங்க போற? அதான் இந்திரா சொல்லிக்கிட்டு இருக்கால, அதுக்குள்ள எங்க பறக்குற? நீ சொல்லு இந்திரா. போலீஸ் எதை வச்சு அப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த மாதிரி பூமிக்கு கீழே எந்த பொருள் கிடைச்சாலும் அதை நம்ம கவர்மெண்ட் கிட்ட தான் ஒப்படைக்கணும். அதுதான் ரூலும் கூட. ஒருவேளை போலீஸ் இன்னைக்கு தப்பா கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். பின்னாடி அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து சிலையை கேட்டாங்கன்னா அப்ப அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நாமளே இதை கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த முடிவை நான் மட்டும் எடுக்க முடியாது. ஏன்னா இது நம்ம குலதெய்வத்தோட சிலை. அதனாலதான் உங்க எல்லார்கிட்டையும் இப்படி செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கறதுக்காக தான் நான் வர சொன்னேன். நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் இந்திரா. ஆனா இத்தனை வருஷமா நம்ம இந்த வீட்டுல தான் இருக்கோம். அப்பெல்லாம் இல்லாம இப்ப நம்ம கைக்கு இந்த சிலை வந்து சேர்ந்திருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆமா இந்திரா, அது மட்டும் இல்லாம அண்ணி வேற இப்ப வீட்டுல இல்ல, வெளியூர் போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா எதுவும் வந்தாலும் பண்ணலாம்னு தோணுது இந்திரா. இந்த சட்டம் போலீஸ் இதெல்லாம் கடவுளுக்கு கிடையாது. இது நம்மளோட குடும்பத்தோட தெய்வ சிலை. அதுவும் வீட்டுக்குள்ளேயே நமக்கு கிடைச்சிருக்கு. இதை எப்படி கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுக்க முடியும்? எனக்கு என்னவோ அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தான் தோணுது. ரித்திகா, நீ என்ன இங்க வந்திருக்க? ரித்திகாவா? ஏன்? நானும் இன்னைக்கு நைட்டு கண்ணு முழிச்சு சாமிக்கு பூஜை பண்ண போறேன். இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் போட்டிக்கு வர மாதிரி இதுலயும் வரா. நீ பூஜை பண்றதுனால இவளுக்கு என்ன பிரச்சனை? ரித்திகா, நீயும் பூஜை பண்றதா வேண்டிக்கிட்டியா? ஏன்? வேண்டுதல் இருந்தா மட்டும் தான் சாமி கும்பிடுமா என்ன? இல்ல, அதுக்கே இந்த நேரத்துல வந்திருக்க. காலையில கும்பிடலாமே. அது ஏன் இஷ்டம். உனக்கு என்ன வந்துச்சு இப்போ? ஐலி, இப்ப என்ன பண்றது? நீ பாட்டுக்கு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்ட. இருங்க சிவா, ரித்திகா ரொம்ப நேரம்லாம் முழிச்சிட்டு இருக்க மாட்டா. கண்டிப்பா தூக்கம் வந்துடும். தூங்க போயிடுவா, பாத்துக்கலாம். சிவா, ரெடியா இருங்க. நான் ரொம்ப நேரமா ரெடியா தான் இருக்கேன். சிவா, ஐலி, வர்மா ஆளுங்க வராங்க. உனக்கு வேற வந்துட்டானுங்களா?
யாரா நீங்களா? எதுக்கு இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? டேய் போடுங்கடா. ஐலி என்னாச்சு? ஐலி இரு நான் வரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணிடாதீங்க. சரி அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. இத பாருங்க, மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இல்ல நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். ஏய் டேய் யாரா நீங்க? டேய் ஏய் யாரா நீங்க? ஏய் டேய் யாரா நீங்க? ஒழுங்கா வந்த வழிய பார்த்து ஓடி போயிடுங்க. மாட்னீங்க அப்புறம் காலத்துக்கும் களிதான். நீங்க வந்து சிலையை எடுத்துக்கோங்க, எங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ். டேய் சிலையேறா. அம்மா தாயே, எங்களுக்கு வேற வழி தெரியல, எங்களை மன்னிச்சிருமா. ஐகிரி நந்தினி சிவா, மெயின் போர்டு கிட்ட உடனே போங்க. ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द शिरोदिनि वासिनि. அம்மா தாயே, எங்களுக்கு உங்க அருளை காட்டுமா. ஐகிரி நந்தினி சாமி தான் இந்த வேலையெல்லாம் பாக்குதுன்னு நினைக்கிறேன்.